இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. உபாகமும் 33வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். அவருடைய தயவினாலே நீங்கள் ஆசீர்வாதத்துல நிறைந்திருப்பீர்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பல குறைவுகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரீரத்திலே குறைவு, பொருளாதாரத்துல குறைவு, வருமானத்துல குறைவு, வாழ்க்கையில குறைவு, வீட்டுல குறைவு, தொழில்ல குறைவு, வியாபாரத்துல குறைவு, இப்படி பல குறைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இந்த குறைவின் நிமித்தம் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு? நான் என்ன செய்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே. நான் சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் வீணாய் போய்விடுகிறதே. நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், யாரிடத்தில் போய் சொல்லுவேன் என்று சொல்லி கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ கர்த்தருடைய தயவினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் நிறைந்திருக்க போகிறீர்கள். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது. எதிலெல்லாம் குறைவோடு இருக்கிறீர்களோ அதுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவை ஆண்டவர் தரப்போகிறார். உங்க ஆசீர்வாதத்தின கர்த்தர் ஒரு நிறைவை தரப்போகிறார். எதுல நீங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ, ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ, ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்கும்படி செய்ய போகிறார். தேவ தயவு உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. இன்னைக்கு மனித தயவு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். கர்த்தர் அவருடைய தயவினால உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் நினைச்சா உங்களை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கலாம். ஆண்டவர் நினைச்சா உங்க பொருளாதாரத்தை பல மடங்கு ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவர் நினைச்சா உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை தரலாம். ஆண்டவர் நினைச்சா நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு வளர்ச்சியை தரலாம். அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். கண்பான தேவ பிள்ளையே, நீ நிறைந்திருக்கும்படி, ஒரு குறைவில்லாதபடி, எல்லாவற்றிலும் வீட்டில இருக்கிற எல்லா காரியத்திலும் நிறைவு, உங்க வாழ்க்கையில நிறைவு, உங்க தொழில நிறைவு, உங்க வேலையில நிறைவு, உங்க வருமானத்துல நிறைவு, உங்களுடைய சம்பத்துல ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த நாளில கூட நாம் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நிறைவை தரப்போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவருடைய தயவினாலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகள், ஆண்டவரே, என்னதான் நான் சம்பாதிச்சாலும் என் வாழ்க்கையில ஒரு வெறுமையோடு கூட இருக்கிறேன். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கிறேன்ப்பா, என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்கும்படி செய்ய போகிற தகப்பன், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் சரீரத்துல ஒரு நிறைவை கொடுத்து உடைய பிள்ளைகளை சந்தோஷமாய் வாழும்படி செய்கிற தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நிறைவு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.